Taste the Daily. கடலூரில் ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சியினரை கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க கோரி காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சான்றோர் பாளையத்தைச் சேர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரதிநிதி சங்கர் என்பவர் நள்ளிரவில் படுகொலை செய்யப்பட்டார். இதில் தொடர்புடையதாக கருதப்படும் சதீஷ் என்பவரின் வீடு அடித்து நொறுக்கப்பட்டு வாகனங்களுடன் தீ வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கொலையாளிகளை பிடிக்கும் வரை சங்கரின் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து கடலூர் முதநகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சாலை விபத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். தெல்லார் பகுதியில் தனியார் கல்லூரியில் படித்து வந்த விக்னேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் பழவேரி கிராமத்திற்கு சென்றபோது பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு நகர பேருந்து மீது மர்ம நபர் கல்வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. வாழப்பாடியிலிருந்து ஆத்தூர் நோக்கி 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த நகர பேருந்து கொத்தாம்பாடியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது சாலையின் குறுக்கே திடீரென வந்த மர்ம நபர் பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடினார். இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்த நிலையில் ஓட்டுநர் பெரியசாமி பேருந்தை சாதுரியமாக நிறுத்தியதால் பயணிகள் காயமின்றி தப்பினர். இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் இன்னும் என்னென்ன அவதிகள் பட வேண்டுமோ என ஆவேசமடைகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி பள்ளியில் திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினரால் சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 2 நபர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆனால் அவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த ஆசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பியூரிட்டி பிப்பர்ட் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சேதார மதிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். புகார் நிலையத்தில் தலைமை ஆசிரியர்கள் புகார் அளித்தும் காவல்துறை என்பது மிக மெத்தனமாக செயல்படுகிறது. பள்ளி மேலாண்மை குழு சார்பாக அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்களையும் நாங்கள் கண்டறிந்து சொல்லியிருக்கிறோம். கண்டறிந்து சொன்னதுக்கு பிறகும் எவ்வித நடவடிக்கையும் காவல்துறை எடுக்க மறுக்கிறது. அர்ஜுனா விருது கிடைக்கும் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் என பாரா பேட்மிண்டன் வீராங்கனை மனிஷா ராமதாஸ் தெரிவித்தார். திருவள்ளூரைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனை மனிஷா ராமதாஸுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்து மனிஷாவை கட்டி அணைத்து பாராட்டினர். இதுகுறித்து பேசிய மனிஷா மத்திய அரசு அர்ஜுனா விருது அறிவித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். அர்ஜுனா அவார்டு அறிவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அதே மாதிரி இந்த அர்ஜுனா அவார்டு இந்த வருஷம் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கிடச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லாமல் நான் என்னால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. அதே மாதிரி எங்களோட கோச் அப்புறம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தமிழகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் பாலியல் குற்றங்களை கண்டுகொள்ளாமல் மௌனம் காக்கும் திமுக அரசை கண்டித்து மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் பகுதியில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. இதில் வகுப்புகளை புறக்கணித்து ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் அந்த சார்தான் யாருங்க என முழக்கங்களை எழுப்பினர். யாருங்க 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 அந்த சாருதான் யாருங்க அந்த சாருதான் யாருங்க விடமாட்டோம் 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 குற்றவாளிகளை தாண்டி விடமாட்டோம். செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலை நடுவே கம்பிகளை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்த விபத்திற்குள்ளானது. சென்னை பொன்னேரி பகுதியிலிருந்து சுமார் 25 டன் எடை கொண்ட இரும்பு கம்பிகளை ஏற்றி கொண்ட லாரி ஒன்று சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் இருங்குன்றம்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஓட்டுநர் நல்வாய்ப்பாக தப்பிய நிலையில் லாரியில் இருந்த இரும்பு கம்பிகள் சிதறி சாலையில் விழுந்ததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.